அனைவருக்கும் வணக்கம். டிடி சோலார் கிருஷ்ணகிரி, நான் உங்கள் சிவா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டில் 5 ஹெச்பி சேரை மோட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். V4 மாடல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா 27 ஸ்டேஜ் 2 இன்ச் டெலிவரிங்க இந்த மோட்ரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி இறக்கிட்டுருக்கு. இது வந்து 270 அடிக்கு இறக்கி கொடுக்க போகிறோம். 2 இன்ச் ஹோஸு A to Z எல்லாமே நம்ம இந்த இடத்துல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். 545 வாட்ஸ் பேனலில் 10 மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா 5 ஹெச்பி V4 மாடலு 27 ஸ்டேஜ் 2 இன்ச் டெலிவரி. டிரான்ஸ்போர்ட் A to Z எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே SPC மாடல் டிரைவ் நான் யூஸ் பண்ணியிருக்கோம் INVTயில். நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்திங்கன்னா தெரியும். 3 6 கம்பி போட்டுப்போம். மேலே சைடு ஆங்கிள் எல்லாமே நம்ம பண்ணியிருப்போம். நம்மக்கிட்ட வெல்டிங் கிடையாது, ஃபுல்லாக போல்ட்டு தான். நீங்கள் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் நீங்கள் கழட்டி ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் காற்று அடித்தாலையும் கட் ஆகிறதோ இந்த மாதிரி மற்ற எந்த தொந்தரவும் இருக்காது. சுற்றிலும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து காட்டுப்பகுதி தான். நம்ம கிருஷ்ணகிரி டேமுக்கு மேலே மந்திரி கவுண்டன் கோட்டா அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் இதை பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே நம்ம பைப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். GP பைப்பு திக்னஸ் நல்லாவே இருக்கும். 1.8 2.0 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணியுடைய ஃபோர்ஸு, இந்த வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுக்கல, 4:8 மோட் எடுத்தனால 2 இன்ச் டெலிவரிங்க. இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 2:30 மணி. வண்டி இறக்கிறதுக்கு வந்து லேட் ஆகிடுச்சு, அதனால் ரேட்டு 2:30 மணி. இங்கே 10 பேனால் தான் போட்டிருக்கோம். அதனால் தண்ணி ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மேல் மட்டும் தண்ணின்றதுனால அதே போதுமானது. பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதுனால இங்கே வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட்டு 2.5 lakhs ஆச்சு. CRI வயரு, CRI மோட்ரு, அவன் பிளாஸ்ட் பைப்பு A+ கிரேடு போட்டிருக்கோம். ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளது. ஒரு பக்கம் கிட்டத்தட்ட ஹாலுக்கு மேலே 3 அடிக்கு மேலே இருக்கும் கேப்பு. 9 அடி 9 இன்ச்சும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 7 அடி 9 இன்ச்சு வரும். எல்லாமே இதில் கீழே ஸ்டோர் பண்ணுறது, நீங்கள் போக வர எல்லாமே செஞ்சுக்கலாம். எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. நம்ம இது பார்த்திங்கன்னா தெரியும் 10 பேனல். எங்கேயோ விண்டோ ஸ்லோப் நம்மது நல்லாவே அதிகமாகவே இருக்கும். ஏன்னா இந்த தூசி அந்த மாதிரி இதெல்லாம் லைட்டாக மழை பெஞ்சால் கூட க்ளீன் ஆகி போயிடும். ஏன்னா மேக்ஸிமம் யாருமே நம்ம சொல்கிற ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறதில்ல. க்ளீன் பண்ணி விடுங்க, தண்ணி ஊற்றி விடுங்கன்னா. அதனால் வந்து லைட்டாக தண்ணி ஊற்றினாலும் சரியாக போயிடும். ஏன்னா ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் பேனல். அதனால் அந்த பக்கம் நம்ம கம்பி அப்படியே நீட்டி விட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி சோலார் வாட்டர் பம்பு தமிழ்நாடு உங்களுக்கு தேவை இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம டிடி சோலார் கிருஷ்ணகிரி. என்னுடைய நேம் சிவா. பார்த்திங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சது. தண்ணி எவ்வளோ ஊற்றிட்டுருன்னு தெரியும் உங்களுக்கு. 2:30 மணிக்கு மேலே நான் வீடியோ எடுக்கும்போது 2:30 மணி. இது வந்து 2 இன்ச் பைப்புங்க. 270 அடியிலேருந்து குச்சிட்ருக்கு. V4 மாடல் மோட்டர் தான். எல்லாம் V6 போட்டு தான் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. சோலாருக்கு எந்த மோட்டர் சூஸ் பண்ணால் தொந்தரவு இல்லாமல் இருக்குமோ அனுபவத்தில் நம்ம வந்து சூஸ் பண்ணி அதுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறோம். இது வரைக்கும் நம்ம ஃபீட்பேக் எந்த கஸ்டமர் அப்படி பார்த்தது கிடையாது. பார்த்திங்கன்னா இப்போ மோட்டரோட ஹெட்ஸ் எவ்வளோ போகுதுன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் டேட்டாவில். வோல்டேஜ் இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா ஹெட்ஸுங்க 46. இது DC வோல்டேஜுங்க 360. இது மோட்டருக்கு போகிறது 250 வோல்டேஜ். இதோடைய ஸ்ட்ரக்சர் வியூ நான் லாங்கில் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ ஹீட் இருக்குன்னுன்றது. சுற்றிலும் காட்டுப்பகுதி தான். விவசாயம் இதுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க. இங்கே சுற்றிலுமே விவசாயம் கிடையாது. இவங்க தான் இங்கேருந்து அவங்க 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தண்ணி எடுத்துகிட்டு போகணும்.